வணக்கம். டெல்லியை தொடர்ந்து புதுச்சேரியிலும் +2 மாணவி பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளானதால் அங்கு பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. கண்டிக்கிறோம் 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 மும்பை கொடுமையை கண்டிக்கிறோம் மும்பை கொடுமையை கண்டிக்கிறோம் நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு எங்கள் சகோதரிக்கு நீதி வழங்கு எங்கள் சகோதரிக்கு நீதி வழங்கு. டியூஷனுக்கு சென்ற மாணவிக்கு நேர்ந்த கதியை கண்டித்து புதுச்சேரியை போராட்ட களமாக மாறியுள்ளது. இப்படிப்பட்ட கடுமையான தண்டனைகள் இருந்தால்தான் குற்றங்கள் குறையும். ஒரு பய உணர்ச்சி வரும். நம்மளை என்ன பண்ணிட முடியும், மிஞ்சி போனால் ஒரு வருஷம் உள்ளே போடுவாங்க, உள்ளே நல்லா பிரியாணி போடுவாங்க, வெளில வந்துடலாம், மறுபடியும் அடுத்த வேட்டையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல, அந்த பொறுக்கித்தனம் குறைய வேண்டும். மாணவி மாயமானது பற்றி காவல்துறையில் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காததே பலாத்காரத்திற்கு காரணமாகிவிட்டதாக புகார் கூறப்படுகிறது. +2 மாணவி பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை. இது பற்றி காவல்துறையிடம் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் போராட்டம். இந்த போலீஸ்காரங்களுக்கெல்லாம் சீரியஸ்னஸே இல்லையா? அவங்க என்னடா பண்ணுவாங்க? அவங்களே பாவம் தப்பானவங்க கையில் மாட்டிட்டாங்க. அதை மீறி ஆக்ஷன் எடுத்தால் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இல்லைனா அந்த வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. எப்படி தொலை கொடுக்குறதுன்னு யோசிச்சு ஏதாச்சும் ஒரு கேஸில் மாட்டு வச்சு என்கொயரின்னு சாவடிச்சிடறானுங்க. அவங்களுக்கும் ஃபேமிலிலாம் இருக்குல்ல. மனசளவில் நிறைய ஆஃபீஸர்ஸ் உடஞ்சி போகிறாங்க. இப்போல்லாம் நேர்மையாக இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு அவங்களும் தப்பான வழியில் போயிடுறானுங்க. ஸோ இதனால தான் ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸரோட கேரக்டரும் மாறி போயிடுது. சிம்பிளாக சொல்லிட்டா, தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சோன்னே அங்கேயே போட்டுடணும். எதுக்கு அரெஸ்ட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு அடுத்த வேலையை போய் பார்க்கலாம்ல. ஆமாண்டா, பார்த்துக்க சரியா? நான் பத்திரமா தான் இருக்கேன். நம்ம கெஸ்ட் ஹவுஸில் தான். நம்ம தொண்டர்களெல்லாம் பத்திரமா இருக்க சொல்லு. நான் ஐயா கிட்ட பேசிக்கிறேன். ஐயா, சரக்கு போதுமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றவா? போதும்யா. ஒன்றும் இல்லைடா டேய், நம்ம ஏசிபியை சொன்னான்டா. அவனுங்களே வருவானுங்க, அரெஸ்ட்டுன்னு பேசுவானுங்க, அப்புறம் அவனுங்களே பாதுகாப்பு கொடுப்பானுங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் அவனுங்க விதி. காவல்துறை நம் நண்பன். இந்த நம்பர்லேயே கூப்பிடு, அதான் சேஃபு. யோ ஏசி, கொஞ்சம் சோடா கலக்கக்கூடாது? எப்பயும் இப்படி தானே குடிப்பீங்க? வயசாயிடுச்சு இல்லையா, எப்பவும் இதே மாதிரி குடிக்க முடியுமா? உங்களுக்கு என்னையா வயசாயிடுச்சு? இப்படியே உசுப்பேத்தையும் என்னை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. என்ன ஏசி, இந்த தடவை ரொம்ப கடுபடியாக இருக்கு? ஆமாம், நிறைய கேஸ் இந்த மாதிரி நடந்துச்சு இல்லை இப்போ ரீசெண்டாக. பப்ளிக் வேறு போராட்டம் பண்ணுறாங்க. இதில் ஆளுங்கட்சி பிரச்சனை வேறு. பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். நாங்களும் ஆட்சிக்கு வரோம் ஐயா. ஐயா, நம்ம அப்பார்ட்மெண்ட் போயிருக்கலாம்ல, இங்கே எதுக்கு? உங்கள் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க ஈஸியாக மோப்ப முடிச்சிடுவாங்க. அதனால தான் என் பொண்ணு வீட்டில் வந்து இருக்கிறேன். அவள் ஊருக்கு போயிருக்கிறா. அதனால் இப்போதைக்கு இங்கே இருக்கிறது சேஃபு. ஐயா, இன்னொரு ரவுண்டு. சரி, ஊத்து. இது வேற குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதை எடுத்து ஓரமாக வையா. டிவி வேற கர்ம ஆனாயும் தொலைய மாட்டேன். டே கையே, டேய் அந்த டிவியை போடுறா. அப்புறம் என்ன விசேஷங்கள்? ஐயா, அந்த கேஸு அது இதுன்னு சமாளிக்கணும். அதனால கொஞ்சம். சரி. ஏய், அந்த 5 லட்ச ரூபா எடுத்துடாடா. ஏசி, என்னதான் இருந்தாலும் 16 வயசுனாலே ஒரு தனி சுகம்தான். நம்ம தலைவருடைய ஸ்கூல் ஃபங்க்ஷனில் பார்த்தேன். அழகாக இருக்கன்னு தான் நான் சொன்னேன். நம்ம கை தூக்கிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் அவள் வேற ஒரே பிரச்சனை, பெண்மை வெண்மை தன்மைன்னு பேசிக்கிட்டு
மிச்சம் மீதி இருக்கிறது பசங்களுக்கு தூக்கி போட்டேன். அவங்க ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு போயிட்டாங்க. இதே அந்த பொண்ணு சொல்கிற பேச்சை கேட்டிருந்தா இந்த பணம் உனக்கு வந்திருக்காது, அந்த பொண்ணுக்கு போயிருக்கும். அவர்கிட்டே கொடுப்பா. காவல்துறை நம் நண்பன். ஏய், அதை டிவி என்ன சொல்லுவாடுறா? ஏய், என்னடா பண்ற? சொல்லு, நான் பண்றேன். இதை 2 தட்டு தட்டி இப்போ பாரு, டிவி ஒர்க் ஆகும். என்னடா இது, டிவி ஆன் ஆக மாட்டேன்ட்டு. டேய், என்னடா பண்ற? டேய், Sir, are you okay? ஓகே பா. சி, பரவாயில்லையே, சொல்லி கொடுத்த மாதிரியே சுட்டியே. எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆளுக்கு உன்னை தேடிதான் இருக்காங்க. ஆனால் உன்னை எங்கள் ஸ்கெட்ச் போட்டு வர வச்சது நான். அதுக்கு ஹெல்ப் பண்ணது உன் கை. 16 வயசு பொண்ணு இருக்குதுடா உனக்கு. ஸ்கூல் பொண்ணுடா. அது என்னடா பாமனுச்சு உனக்கு? அவ்வளோ வெறுப்பு இருந்தா அவனை அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டேன். அந்த பொண்ணுக்கு நீ கொடுத்த வலியை நீ அனுபவிக்கணும். அது உன் கண்ணில் நான் பார்க்கணும். அப்போ தான் என் வெறி அடங்கும். என்னடா 5 வருஷம் கூடவே இருந்துட்டு இன்னைக்கு நம்மளே போட்டானே பார்க்குறியா? அவன் பொண்ணை லவ் பண்ணுறான் 2 வருஷமா. இதை நான் 6 மாதம் முன்னாடியே மோகம் பிடிச்சிட்டேன். டைம் வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். வந்துச்சு. இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? என்னடா பேசுகிறேன்? ஐயாவுக்கு தெரிஞ்ச அண்ணாவும் தெரியும்ல, உன்னை போட்டுவார். அவர்கிட்ட கையை கட்டி வேலை பார்க்குற உனக்கு எப்படிடா அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு? அதுவும் இல்லாமல் நீ அவர் கூட பண்ணாத அக்கிரமமே இல்லை. அவர் சொல்லி தானே பண்ண. ஆமாடா, அப்புறம் ஒரு கொலைகாரனுக்கு அவர் பொண்ணு கொடுப்பாரா? உன்னை போட்டுருவார். அதுக்கு முன்னாடி நான் அவனை போட்டுருவேன். நிறைய சினிமா பாப்பியோ, அந்த பொண்ணு மேலே இருக்கிற காதலன்னு இப்படி பேச வைக்குது. சார், முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, இல்லை நான் பார்த்துக்கிறேன். நில்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். உனக்கு தேவையான பணம், ஒரு நல்ல வேலை, கண்காணாத இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நான் ஏற்பாடு பண்ணுறேன். தேங்க்ஸ். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? சூப்பர்ல. உன்னெல்லாம் அரெஸ்ட் பண்ணால் ஈஸியாக வெளியே வந்துடுவேன். பாவம், அந்த பொண்ணை இழந்த அந்த குடும்பம் நியாயம் கிடைக்கிறதுக்கு இவ்வளோ வருஷம் போராடணும். ஆனால் இந்த விஷயத்தில் அது நடக்காது. நீ சாவர வரைக்கெல்லாம் காத்துட்டு இருக்க முடியாது. கர்மா நானா தெரியுமாடா உனக்கு? கை கை. சார்,
அந்த பொண்ணை நீ பத்திரமா பார்த்துப்பியா? பார்த்துப்பேன் சார். மயரை பார்த்துப்பேன். ஒருத்தா கூட சேர்ந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிச்சிட்டு இப்போ இன்னொரு பொண்ணா? உனக்கெல்லாம் காதல் ஒரு கேடு, போறம்போக்கு. என் காதலுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். பாய். சம்பத். சார். ம். அந்த இடுப்பில் இருக்கிறதையும் எடு. இந்த மொத்த பணத்தையும் அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு நியாயம் கிடைச்சிருக்குன்னு சொல்லு. அதில் ஏதாச்சும் குறைஞ்சிச்சு தெரியும்ல, காவல்துறை நம் நண்பன் சார். இது எங்க அப்பா கார்ல இருந்துச்சு சார். பாவம் சின்ன பொண்ணு. 16 வயசுனாலே இவ்வளோ கேவலமான மனுஷனை எங்க அப்பான்னு சொல்லவே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஸ்கூல் ஃபங்க்ஷனில் பார்த்தேன். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அழகா இருக்கன்னு தான் நான் சொன்னேன். அவர் பக்கத்துல வந்தாலே ச்சே, இதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னா இதை நியாயமான வழியில் எடுத்துட்டு போனா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். உன்னெல்லாம் அரெஸ்ட் பண்ணால் ஈஸியாக வெளியே வந்துடுவேன். ஸோ யூ டிசைட் ஆன் இட் ப்ளீஸ். அப்புறம் அவன் அந்த காம வெறி பிடிச்சவன் லவ் பண்ணன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. சார் முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, இல்லை நான் பார்த்துக்கிறேன். நில்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். அவன்லாம் சாதாரணமா சாகக்கூடாது சார். அந்த பொண்ணை நீ பத்திரமா பார்த்துப்பியா? பார்த்துப்பேன் சார். ஒருத்தா கூட சேர்ந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிச்சிட்டு இப்போ இன்னொரு பொண்ணா? என் காதலுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். ஒருத்தா உன்னை போட சொன்னதே அவதான்டா.